Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajmain. இன்று நம்ம மதர்சா அல் மதர்சுல் சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதர்சாவில் பயான் ரம்ஜான் மாதத்தில் ஒருத்தவங்களும் வாரத்தில் ஒரு நாள் ரம்ஜானை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் ரம்ஜானுடைய முதல் நாள் நான் எடுத்திருக்க தலைப்பு ரம்ஜானின் ஒழுக்கமும் அதில் நம்ம பின்பற்ற வேண்டிய நல்ல காரியங்களும். ரமலான் மாதத்துடைய முதல் நாள் ஆரம்பிக்க போகுது. இப்போ ரமலான் நாளுடைய முதல் நாளில் நான் சொல்ல போகிற பயானில் இந்த புனித மாதத்தின் முக்கியத்துவத்தையும் இறையச்சத்தையும் நம்ம நிலைநிறுத்தி வைக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. இந்த ரமலானில் நோன்புன்றது வெறும் பசி தாகம் மட்டும் இல்லாமல் உள்ளத்தை நம்ம கட்டுப்படுத்தி குரானை ஓதி பாவங்களை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை நெருக்கத்தை பெறுவதற்காக செய்கிற அமல்கள் நமக்கு முக்கியமானதாக இருக்குது. முதல் 10 நாட்களில் இறைவனோட ரஹ்மத்து, அதாவது கருணை நிறைந்த நாட்களாக இருக்குது. நோன்போட நோக்கம் என்னன்னா தக்வா, இறையச்சம். நோன்பின் முக்கிய நோக்கம் உள்ளத்தை தூய்மையாகவும் அல்லாஹ்வை பற்றிய பயத்தையும் அதாவது தக்குவாவையும் வளர்ப்பதற்கு ஒரு உரிய காலமாக இருக்குது. பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதை போலவே மற்ற எல்லா பாவங்களையும் விட்டு விலகி இருக்க இந்த மாதம் நமக்கு இப்போ உதவுது. குரான் அருளப்பட்ட மாதம் இது. இந்த மாதத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரானின் முதல் வசனங்கள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அருளப்பட்ட காலம் இது. எனவே இந்த மாதத்தில் அதிகம் குரான் ஓதுவது, அதை புரிந்து கொண்டு வாழ்வது முக்கியமாக இருக்குது. இறையச்சத்தை வளர்க்கணும். இறையச்சம்னா உணவையும் தண்ணீரையும் தவிர்ப்பது போல தவறான செயல்களையும் தீய வார்த்தைகளையும் தவறான பார்வையையும் தவறான பேச்சுகளையும் கட்டுப்படுத்தி உண்மையான இறையச்சத்தோடு செயல்படுவது தான் இறையச்சம். சமூக ஒற்றுமையும் ஈகையோட நலமும். இந்த மாதத்தில் முழுவதும் நோன்பு இருக்கும் ஒரு நாளும் நம்ம நோன்பு வைக்கிறத விட அதுக்கு நம்ம ஈகை, அதாவது ஜக்காத் நமக்கு கொடுக்கறது தான் நமக்கு பன்மடங்கு நன்மையை எடுத்துரும். பிரார்த்தனை மற்றும் சமூக உணர்வோடு மாலையில் இஃப்தார் மூலம் மற்றவர்களுடன் இணைந்து நோன்பை முடிப்பது சிறப்பானதாக இருக்கும். முதல் நாளுக்கான நற்செயல்கள் அப்படின்னு சொல்ல போனால் உள்ளத்தால் நோன்பை வைக்க நியத்து செய்யணும். சஹர் உணவை உண்பதற்கு பரக்கத்து நிறைந்ததாக இருக்கும். எனவே அந்த சஹர் உணவை சாப்பிடும்போதே நான் ஒரு நியத்தோட நான் இந்த நோன்பை நான் முழுமையாக வைப்பேன் என்ற ஒரு நியத்தை எடுத்துக்கிட்டு சஹர் உணவை சாப்பிடணும். குரான் ஓதுவதை அதிகப்படுத்தி நமக்கு தெரிந்த பல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதிகம் துவாக்களை நமக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவாக்களை அதிகமாக சொல்ல வேணும். தவறான பேச்சுக்களையும் செயல்களில் இருந்து நாவையும் பார்வையும் பாதுகாத்து கொள்ளணும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. இதோட கருத்து என்னன்னா, நாம் நரகத்திற்கு தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ரமலான் மாதத்தில் அதிகமாக வைத்துள்ளான். அதுதான் இதோட அர்த்தமே. மனிதன் தான் செஞ்ச பாவங்களால் தான் நரகத்துக்கு போகிறான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களையும் இம்மாதத்தில் செய்தால் அவற்றின் மூலம் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த சிறு வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் ஈடு இணை இல்லாத சுவனத்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான் நமக்கு. ஆதமுடைய மக்களை வலிக்கெடுத்து பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதே ஷைத்தான்களின் ஒரு குறிக்கோளாகும். ரமலான் மாதத்தில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதால் ஷைத்தான்களின் இந்த முயற்சி பலனற்று தோல்வியில் முடிகின்றன. முழுமையான
கருத்துனா ரமலான் மாதத்தில் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. இதோட காரணம் இதான். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தோட கடைசி 10 நாட்களில் தான் வரும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சராசரியாக 60 வருடம் வாழ்கிறான். அதாவது 720 மாதங்கள் வாழ்கிறான். உலகில் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வழங்கினால் 720 மாதங்கள் மட்டுமே அவனால் வழங்க முடியும். ஆனால் ரமலானின் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவில் நாம் வணங்கினா 1000 மாதங்களை விட நமக்கு சிறந்த நன்மை கிடைக்கும். 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் கிடைக்கும் நன்மையை காட்டிலும் கூடுதலாக நன்மை கிடைக்கும். அதனால தான் லைலத்துல் கத்ர் நாள் இரவு நமக்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும் நாளாக நமக்கு இருக்குது. இதில் மாபெரும் நஷ்டத்திற்குரியவன் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி ஆமீன் 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 என்று கூறினப்ப, அப்போது அல்லாவின் தூதரே, நீங்கள் மிம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்டது. அப்போ அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் 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 என்று சொல்லுங்கள் என்றார். நான் ஆமீன் என்றேன். எவருக்கு பெற்றோர் இருவருமே அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாம இறந்து நரகம் செல்வாரோ அவரையும் அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கிட்டான். அதுக்கு ஒரு ஆமீன். இன்னொன்று, அதுக்கு ஒரு தான் ஆமீன் கூறினேன். எவரிடம் உங்களை பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது ஸலவாத் கூறவில்லையோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நான் ஆமீன் என்றேன் என்றார். இந்த ஹதீஸ் தரும் எச்சரிக்கை என்னன்னா, நாமே இந்த ரமலான் மாதத்தில் திருத்தி கொள்ள வேண்டும். இல்லைனா அல்லாவின் சாபத்தை எதிர்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல காரியங்களையும் அமல் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நோன்பையும் நல்ல வழியில் கடப்போம் என்று நியத்து கொண்டு இந்த நோன்பை துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.